everyone, welcome to Divya's Digital Diary. இன்னைக்கு வந்து Amazonல வாங்கின பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ஒரு சின்ன ஹால் தாங்க பார்க்க போறோம். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஒரு லிப் லைனர். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பொருள் அவ்வளோதான். ஒரு சின்ன ஹால் தான். ஒரு ப்ராடக்ட்டோட நாங்கள் என்ன விலைக்கு வாங்கினோம், அதோட எம்ஆர்பி என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ அதோட விலை மாறி இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு ப்ராடக்ட்டோட Amazon லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து இப்போ என்ன விலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து L'Oreal Parisோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் ஹேர் சீரம். இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் ஹைப்டு ஹேர் சீரம் இது தான். ஸோ நிறைய பேர் இதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ட்ரை ஃப்ரெஸி ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து 6 டிஃப்ரெண்ட் ரேர் ஃப்ளவர் ஆயில்ஸ் இருக்குது. அப்புறம் இதை வந்து ஹேர் சீரமாக மட்டும் இல்லாமல் ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாகவும் ஓவர் நைட் டீப் கண்டிஷனிங் ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஹேர் சீரமோட வாசனை நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ரிவ்யூ தனியாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஆர்கன் ஆயில் அண்ட் லாவெண்டர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான், தீந்துருச்சு. ஸோ ரீபர்ச்சேஸ் தான் இது. இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரை ஃப்ரிஸி ஹேருக்கு இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இதை வாங்கினேன். வந்து கலர் ட்ரீட்டட் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ கூட. ஹேரை கலர் பண்ணியிருக்கேன். கலர் பண்ணி கொஞ்சம் நாளில் அது ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஐட்டம் மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரைனஸ் ஃப்ரிஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஸோ என்னோடய ஹேருக்கு வந்து இது நல்லா செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதில் ஒரு மைல்டான லாவெண்டர் ஸ்மெல்லும் வரும். அதுமாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த யூஸ் பண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப இதுவே வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். இந்த டெர்மகோ பிராண்ட்லேருந்து சீசனமைட் ரேடியன்ட் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல் வித் SPF 50. இதில் விட்டமின் சி அண்ட் நயாசினமைடு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணால் சன் ப்ரொடெக்ஷன் கூட ஸ்கின்னில் அந்த அன்இவன் டோன் டல்னஸ் எல்லாம் போய் நல்லா க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது சல்ஃபேட், டை, பேரபன் அண்ட் மினரல் ஆயில் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா லைட் வெயிட்டாக இருந்தது. அதே மாதிரி ஒயிட் காஸ்ட்டுமே அது விடலை. ஸோ நல்லா இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன். அடுத்து விஷ்கேர் பிராண்ட்லேருந்து டிண்டட் செரமைட் லிப் பாம் வித் SPF 50. SPF இருக்கிற மாதிரி லிப் பாம் தேடிட்டே இருந்தேன். இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் ஒரு மைல்டான பெரி ஸ்மெல் வருது, நல்லா இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, கொஞ்சம் அழுத்தி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணால் லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. அதே டைம் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. நல்ல மைல்டான ஒரு டிண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த லிப் பாம்க்கு ஒரு தம்ஸ்அப் கொடுக்கலாம். அடுத்து வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து போல்ட் மேட் லிப் லைனர் ஷேட் 6, அதாவது செரி ப்ரௌன் ஷேடில். நான் ரொம்ப நாளாக லிப் லைனர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இல்லைனா மினிமம் குவான்டிட்டி 2 இல்லை 4 வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ இது ஒன்று தான் ரீசனபிள் ப்ரைஸில் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லிப் லைனர். இது நல்லா பிக்மெண்ட்டாகவும் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஷேடும் நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு இந்த லிப் லைனர் ரொம்ப பிடிச்சது. ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம இந்த ஹாலில் பார்த்த ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட்டோட Amazon லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, நானும் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.